அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு அப்டேட் தெரிஞ்சுக்க போகிறோம். ஜிஎஸ்டின்னு வந்து ரிட்டன் டைம்லி ஃபைல் பண்ணுறது சம்மந்தமாக ஒரு அட்வைசரி கொடுத்துருக்காங்க. அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மார்ச் மந்தோட ஜிஎஸ்டிஆர் 3B ரிட்டன் 20th April 2023 அன்றைக்கி நம்ம ஃபைல் பண்ணோம். லாஸ்ட் நாளில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வந்து சப்போர்ட் பண்ணல. ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் லாகினே ஆகலை. அப்படியே லாகின் ஆனால் கூட இம்மிடியட்டாக வந்து வெளியில் வந்துடும். அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து பேன் இண்டியா ஃபுல்லாக எல்லாருமே வந்து ஃபேஸ் பண்ணாங்க. டேட்டு வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்க அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்த்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து GSTR 3B மார்ச் மந்த்துக்கான ரிட்டன் அதுக்கு டேட் எக்ஸ்டென்ஷன் தரல. இப்போ அது சம்மந்தமாக ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அதாவது லாஸ்ட் நாள் 20 ஏப்ரல் அன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா 20 லட்சத்துக்கு மேலே வந்து GSTR 3B வந்து ரிட்டன் வந்து ஃபைல் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 45% வந்து லாஸ்ட் டைமில் வந்து ரிட்டன் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதில் நில் ரிட்டன் ஃபைல் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் பார்த்திங்கனாக்கா எஸ்எம்எஸ்லேயே ரிட்டன் ஃபைல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து ஏற்கனவே வந்து ஜிஎஸ்டின்னு வந்து வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நில் ரிட்டன் ஃபைல் பண்ணியிருந்துருக்கலாம். பட் ஒரு சில பேர் வந்து அது தெரியாதனால எல்லோரும் போர்ட்டல் வந்து அப்ரோச் பண்ணதுனால சர்வரோட வெயிட்டிங் க்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதனால் வந்து போர்ட்டல் வந்து ப்ராப்பராக வந்து ஃபங்க்ஷன் ஆகல. டேக்ஸ் பேயர் எல்லோரும் வந்து இன்கன்வீனியன்ஸாக ஃபீல் பண்ணாங்க. அதே மாதிரி ஓல்டு ரிட்டன் GSTR 1 அந்த டியூ டேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இன்வாய்ஸ் வந்து அப்லோட் பண்ணி ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. அதனாலேயும் வந்து இந்த போர்ட்டல் வந்து ஸ்லோவாக இருந்திருக்கு அன்னைக்கு. இதெல்லாம் அவங்க சொல்லக்கூடிய கிளாரிஃபிகேஷன். ஃபர்தராக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, கடைசி நாள் அன்றைக்கி உங்கள் ரிட்டனை ட்ரை பண்ணாதீங்க. முன்கூட்டி ரிட்டன் ஃபைல் பண்ணிடுங்க. நில் ரிட்டன் ஃபைல் பண்ணுறதா இருந்தால் எஸ்எம்எஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நமக்கு ஒரு அட்வைஸ் தராங்க. ரிட்டன் டியூ டேட்டை இன்க்ரீஸ் பண்ணல, கடைசி நாள் அன்றைக்கி ரிட்டன் ஃபைல் பண்ணாதீங்க அப்படின்னு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டைமிங் வந்து ஜிஎஸ்டின்னு வந்து சர்வர் வந்து அப்கிரேட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக அவங்க சொல்ல வர்றது டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணல, லாஸ்ட் நாள் அன்றைக்கி ரிட்டன் ஃபைல் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நம்மளும் வந்து அதை ஃபாலோ பண்ணணும். கடைசி நாள் வந்து ரிட்டன் ஃபைல் பண்ணும்போது இது மாதிரி ப்ராப்ளம் ஆனிச்சுன்னா அன்னெசரியாக வந்து டென்ஷன் தான் ஆகும். இன்கேஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னாக்க இன்ட்ரெஸ்ட்டும் நீங்கள் கட்டுற மாதிரி ஆயிரும். ஸோ 1 day பிஃபோர் நீங்கள் வந்து ரிட்டனை வந்து ஃபைல் பண்ணிக்கோங்க. அதான் உங்களுக்கு சேஃப். இப்போ GST அட்வான்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த டாபிக் எல்லாமே வந்து GST அட்வான்ஸ் கிளாஸில் டீச் பண்ணுவோம். இந்த கிளாஸ் சம்மந்தமாக ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் டீட்டெயில் வேணும் அப்படின்னாக்கா இந்த ஸ்க்ரீனில் தர்ற என்னோடய நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் வந்து மொத்தம் 4 நாள் நைட்டு மட்டும்தான், 8 to 9:30. ஃபீஸ் வந்து 2000. இல்லை நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் தர அந்த நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸில் வந்து யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா, ரிட்டன் ஃபைல் பண்ண தெரிகிறவங்க, GST பேசிக் நாலேஜ் இருக்கிறவங்க, அவங்க எல்லாருமே வந்து இந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். GST சம்மந்தப்பட்ட அட்வான்ஸ் லெவலில் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். இதோட யூஸ் என்ன அப்படின்னாக்கா, டிபார்ட்மெண்ட்லேருந்து நோட்டீஸ் வருது அப்படின்னாக்கா இண்டிபெண்ட்டாக வந்து நீங்களே வந்து அதை ஹேண்டில் பண்ணலாம். கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயி, அதே மாதிரி இப்போ தான் நான் GST ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களும் இதில் ஜாயின் பண்ணிங்கன்னாக்கா ஃபர்தராக வந்து உங்கள் ப்ரொஃபஷனலுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். GST சம்மந்தப்பட்ட இன்னொரு அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.